அப்படியே எல்லாருமே சின்ன பிள்ளையிலேருந்து அறிவுரையாக சொல்லி வச்சு செஞ்சுருக்காங்க. அது ஒரு தத்துவம் ஐயா, நம்மளுடைய தத்துவம் தான். நாங்கள் மனுஷ மனுஷன் உருவாக்குது. அதாவது நம்மளுடைய தத்துவம் தான் அது. நாம் அந்த நிலைக்கு போகணும்னா என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு அங்கே கோயிலில் சொல்லி வச்சிருக்கு. ஆனால் அது நமக்கு தெரியல. நம்ம அதை என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணலை. அது மறைமுகமாகவே வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம மறைமுகமாக இல்லை, ரொம்ப தெளிவாக வச்சுருக்காங்க. இந்த இப்போ நீங்கள் விஷயம் சொல்கிறீங்க, இதை எடுத்து சொல்லி கொடுக்குறதுக்கு எத்தனை பெருமக்கள் இருக்காங்க. அது சரி. அதான் நேற்று நான் ஃபோன் பண்ணால் ஃபோன் நம்பர் எல்லாருமே யூடியூப்பில் பார்க்குறோம். வந்துடலாம். நான் யார் என்ன ஏதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஃபோனில் அத்தனை வாட்ஸ்அப் லிஸ்ட்டு அனுப்புறீங்க. எவ்வளோ பணம் வாங்கினாலும் செஞ்சாலும் அவங்கள ஒரு மார்க்கு கீழெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே. நைட்டு வந்தேன். அந்த டயத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கே ஒரு மனசு ரொம்ப சங்கடம். அந்த டயத்துலையும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு யார் என்னன்னே தெரியாமல் நீங்கள் உள்ள படுத்து இடம் முடிச்சுட்டு காலையில் வந்து அதுதானே 12 வருஷமாக அடிக்கணும். அது எப்படி இந்த சூழ்நிலை எப்படி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தெரியாத அறிமுகம் இல்லாத ஒருத்தர் ஒரு இடத்துல வந்து நம்பிக்கையோடு எப்படி பண்ணுறோம் ரொம்ப யோசனை முடியும். இது என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கு. நீங்கள் நானும் வேற இல்லை ஐயா, நம்ம எல்லாம் ஒன்று தான். அது உணராத வரைக்கும் வேற தான் பார்க்குறோம். நம்ம எல்லா ஆத்மாவும் ஒரே ஆத்மா தான். அதில் எந்த வித்தியாசம் இல்லை. நம்ம உருவம் தான் வேற வேறையாக இருக்கு தவிர ஆத்மா ஒன்று தான். ஆத்மாவுக்கு ஆண் பெண்ணெல்லாம் கிடையாது. அதனால எல்லா உயிரிலையும் இருக்கிற உயிர் தான் என் உயிரிலே இருக்கு. ஒரு எறும்புல ஒரு ஜீவன் இருக்குன்னா அந்த எறும்போட ஜீவன்ல எவ்வளோ ஆட்கள் இருக்கோ அதே ஆட்கள் எனக்குள்ள வித்தியாசம். யானை அவ்வளோ பெரிய உருவமாக இருக்குது, அதுக்கு ஆத்மா ரொம்ப பெருசாக இருக்குது, அதெல்லாம் கிடையாது. ஒரே இதுதான் சமமாக இருக்கு, எந்த வேறுபாடும் இல்லாமல். நம்ம அதை உணர்வோட புரிஞ்சுக்கணும். புரியாத வரைக்கும் இந்த வகை பயிற்சி பண்ணாதான் அதெல்லாம்